இலங்கையில் தற்பொழுது அதாவது இன்றைய தினம் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அது தவிர இசாரா செவ்வந்திக்கு இணையான உருவம் கொண்ட யுவதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர அந்த பெண்ணை இசாரா செவ்வந்தியை யாராவது எங்கேயாவது கண்டு எங்களுக்கு தகவல் வழங்கினால் அதற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பதில் போலீஸ் அதிபர் தெரிவித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், பல விடயங்களை இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்போது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இசாரா செவ்வந்தி இந்த பெயர் தொடர்பாக நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற அனைவருமே சொல்லுகின்ற ஒரு பெயர், அதாவது கைது செய்து விட்டார்களா என்று கேட்கின்ற ஒரு பெயராக அந்த பெயர் இருக்கின்றது. ஒரு கொலைக்கு சர்வதேச ரீதியில் உன்னிப்பாக பார்க்கப்பட்ட ஒரு கொலைக்கு மூளையாக செயற்பட்டவர் பிரதான சந்தேக நபராக அவர் இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையில் அனைவருக்கும் தெரியும், கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திலே கணையமுள்ள சஞ்சீவ் எனப்படுகின்ற பாதாள உலக குழுவை சேர்ந்த முக்கியமான குற்றவாளி சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவரை சுட்டுக் கொலை செய்த சமிந்து எனப்படுகின்ற நபர் அந்த கொலை சம்பவம் இடம்பெற்று சில மணித்தியாலங்களிலே கைது செய்யப்பட்டு விட்டார். அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டார்கள் என்ற அடிப்படையில் தற்பொழுது 9க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த கொலைக்கு மூளையாக செயற்பட்ட, அதாவது சட்டத்தரணி போல் வேடமிட்டு நீதிமன்றத்திற்குள் சென்று சமிந்து எனப்படுகின்ற அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு புத்தகத்திற்குள் வெட்டி துப்பாக்கியை வைத்து நீதிமன்றத்திற்குள் கொடுத்த பெண்ணாக, இந்த கொலையை திட்டமிட்ட பெண்ணாக இசாரா செவ்வந்தி இருக்கின்றார். இந்த நிலையில் அந்த இசாரா செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த இசாரா செவ்வந்தி இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் வேலை முடிந்து விட்டது என்று தனது சகோதரனுக்கு, அதாவது அவரது தம்பிக்கு SMS போட்டிருப்பதாக அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த கொலையை மறைத்தார்கள். இந்த கொலை சம்பந்தப்பட்ட செய்திகளை வெளியிலே சொல்லவில்லை அல்லது போலீசாருக்கு சொல்லி இருக்க வேண்டும். இந்த கொலையை மறைத்தார்கள், இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இசாரா செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தற்பொழுது தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் தான் இசாரா செவ்வந்தி தொடர்பாக பல தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருந்தது. அதாவது இசாரா செவ்வந்தி அவர்கள் தற்பொழுது வரை நாட்டுக்குள் தான் இருக்கின்றார்கள் என்று புலனாய்வாளர்கள் தெரிவித்த கருத்தை பாதுகாப்பு தரப்பு உறுதி செய்திருந்தது. அதுவிட இசாரா செவ்வந்தி முகத்தை மாற்றி வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயற்சிக்கின்றார்கள் என்ற தகவலும் புலனாய்வு தரப்பினால் வெளியிடப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இவ்வாறு குறித்த செவ்வந்தி எனப்படுகின்ற பெண் இலங்கையில் இருக்கின்றார், முகத்தை மாற்றி போகின்றார் என்கின்ற தகவல் எல்லாம் இவர்களுக்கு வருது. இசாரா செவ்வந்தி எங்கே இருக்கின்றார் என்கின்ற தகவல் இவர்களுக்கு கிடைக்கவும் இல்லை, கைது செய்யவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் தெகிவலை பகுதியிலே திடீரென ஒரு விடுதி சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது. அங்கே இசாரா செவ்வந்தி இருந்ததாக கூறப்படுகிற நிலையில், சந்தேகிக்கப்படுகிற நிலையில் அந்த விடுதியை சுற்றி வளைத்திருந்தார்கள். அதை தவிர கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கொழும்பிலே பல இடங்களில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது, தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதை தவிர தற்பொழுது கொழும்பிலே இது தொடர்பாக தீவிரமாக தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதனை தாண்டிய பகுதிகளிலும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த இசாரா செவ்வந்தியை கண்டுபிடித்து யாராவது சொன்னால், எங்கு இருக்கின்றார் சொன்னால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குவதற்கு போலீஸ் அதிபர் தயாராக இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். முதல் இசாரா செவ்வந்திக்கு இணையான அவரை போல உருவம் கொண்ட ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் குறித்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மத்துகம எனப்படுகின்ற பகுதியில் அந்த பெண் தனது வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற வனப்பகுதியிலே ஒளிந்திருந்த நிலையில் அல்லது பதுங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. 23 வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த பெண்ணை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அந்த பெண்ணை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதை தவிர அந்த பெண்ணின் தொலைபேசியையும் போலீசார் நீதிமன்ற அனுமதியுடன் பெற்றிருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, கம்பகாவில் இன்றைய தினம் காலை 11 மணி அளவிலே துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. அதிலே 36 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு இலக்கான நிலையில் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும், இந்த நிலையில் அவர் காயமடைந்து உடனடியாக மினுவாங்கொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், அதன் தொடர்ச்சியாக கம்பகா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மினுவாங்கொடையில் தான் இந்த சம்பவம் இன்று காலை 11 மணிக்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றன. எனவே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இன்னுமே நிறுத்தப்படவில்லை. இவ்வளவு நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறினார்கள்.
எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். ஆனால் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நிறுத்துவதாக இல்லை. குற்றவாளிகள் அல்லது பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்கள் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டுதான் வருகின்றார்கள். ஒன்று ஆட்சியை குழப்புவதற்காக செய்கின்றார்களா அல்லது அவர்களுக்குள்ளே இடம்பெறுகின்ற மோதலால் செய்கின்றார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் நடந்து கொண்டே இருக்கின்றது. சில நேரங்களில் அப்பாவிகளையும் கொலை செய்கின்றார்கள். ஏன் கொலை செய்கின்றார்கள் என்று தெரியவில்லை. அதாவது கொட்டாஞ்சி அணையில் கொலை செய்யப்பட்ட நபர் இதற்கு முதல் எந்த குற்றச் செயல்களுடன் ஈடுபடாத நபர். அந்த நபரை சுட்டுக் கொலை செய்தார்கள். அது ஏன் சுட்டுக் கொலை செய்தார்கள் என்று இன்று வரை தெரியவில்லை. அதற்கான காரணமும் வெளியாகவில்லை. ஆகையால் பாதாள உலக குழுக்களுக்கு இடையே நடக்கின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவமாக இதை பார்க்க முடியாது. அதனை தாண்டியும் நடக்கின்றது என்பதைத்தான் இந்த விடயத்திலே நான் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அவர்கள் சிஐடியில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நாமல் ராஜபக்சவிற்கு இன்றைய தினம் சிஐடியில் முன்னிலையாகுமாறு அழைப்பொன்றினை விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காலை வேளையில் அவர் சிஐடிக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்கள் மாற்றப்படுகின்ற போது பரிமாறப்பட்ட பண பரிவர்த்தனை தொடர்பான விசாரணைகளுக்காகவே வாக்குமூலம் பெறுவதற்கு அவர் இவ்வாறு அழைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வாக்குமூலம் வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐதவிர நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் அறிக்கையின் அடிப்படையில் தெரிய வருவதாக பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் சிஐடியில் முன்னிலையாகி அவர் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பொதுஜன பெரமுன கட்சியின் சட்டத்தரணி மனோஜ் கமகே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஊடக சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த காலங்களில் இவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது பாதுகாப்பு தொடர்பாகவும் நாட்டின் நன்மைக்காகவும் நேரடியாக பல முடிவுகளை எடுத்ததாகவும் அதன் எதிரொலியாக இவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர்களின் உயிர் தொடர்பாக நாங்கள் அச்சப்படுவதாகவும் மனோஜ் கமகே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது தவிர தற்போதைய அரசாங்கம் எதற்கெடுத்தாலும் ராஜபக்ச குடும்பம் அல்லது ராஜபக்சர்கள் ஆட்சியில் இருப்பது போல கருத்து தெரிவித்து வருவதாகவும் அதனை தாண்டி நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் தற்பொழுது ஏற்பட்டிருப்பதாகவும் இவ்வாறான சூழ்நிலையில் கோட்டபய ராஜபக்சவிடம் பாதுகாப்பு அமைச்சை கொடுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் ஒரு மாத காலத்திற்குள் கோட்டபய ராஜபக்சவிடம் பாதுகாப்பு அமைச்சை பொறுப்பு கொடுத்தால் அவர் திறன்பட இந்த நாட்டின் பாதுகாப்பை பார்த்துக் கொள்வார் என்றும் கடந்த காலத்தில் அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவித அச்சுறுத்தலும் இருக்கவில்லை என்றும் மனோஜ் கமகே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது தவிர நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் மனோஜ் கமகே அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும்.